அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா பிப்ரவரி மாத ராசி பலனை பத்தி பார்க்க போறோம். இந்த பிப்ரவரி மாசத்துல மட்டுமே 4 கிரகங்கள் தன்மை மாறுதுன்னா பெயர்ச்சி ஆகுது, வக்ர நிவர்த்தி ஆகுது. யாருன்னா சூரியன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி புதன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதே மாதிரி புதன் மகரத்துல கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் பயிற்சியாரு. இது எப்ப பண்ணா 11ஆம் தேதி புதன் கும்பத்துக்கும், 12ஆம் தேதி சூரியன் கும்பத்துக்கும், அதே மாதிரி 24ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தியும், அதே மாதிரி 27ஆம் தேதி புதன் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் பயிற்சியாரு. இப்படி பயிற்சி ஆகிறனால எந்தெந்த தன்மையில நமக்கு சாதகமும் எந்தெந்த தன்மையில நமக்கு பாதகமும் நடக்குதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப 12 ராசியினருக்கும் பார்ப்போம். கும்பராசி என்பர்களே, மாசத்தோட ஆரம்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும் பின்னாடி சூப்பரா இருக்கும். அது எப்படி பின்னாடி சூப்பரா இருக்கும், மாசம் ஆரம்பத்துல பாதிப்பா இருக்கும்? ஏன்னா பிப்ரவரி ஆரம்பிக்கும் போது சுக்கிரன் உச்சம். எனக்கு நீ அதை பண்ணியா எதை பண்ணியான்னு சண்டை போடுவாங்க. ஏன்? உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து சூரியன் 7ஆம் அதிபதி இயங்குறார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ராசிக்குள்ள வர்றாரு சனி, ராசியாதிபதியோட சேர்கிறார் 7ஆம் அதிபதி. அதே மாதிரி 11ஆம் தேதி யாரு வர்றாரு? புதன் ராசிக்கு 5ஆம் அதிபதியும் சேர்கிறார். குடும்பமா சந்தோஷமா வாழ்ற நேரம். குடும்பஸ்தராக இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தோட இணைந்து காலத்தை கழிக்க வேண்டிய நேரம் நல்லா இருக்கும். சந்தோஷமாவே குடும்பத்தை ரன் பண்ணுவீங்க. எங்கே பாதிப்பு தெரியுமா? தந்தையுடைய உடல்நிலை. தந்தையோட உடல்நிலை நீங்க கவனமா பார்த்துக்கணும். அது ஏன் சார் தந்தையுடைய உடல்நிலை? 9ஆம் அதிபதி சுக்கிரன் தான் உச்சமா இருக்காரு, தேறி வருவாரு. யாரோட இணைஞ்சிருக்கிறார்? ராகுவோட இணைஞ்சிருக்கிறார். 9ஆம் இடத்துக்கு எத்தனாம் வீடு? அது 6ஆம் வீடு. அப்படிங்கும் போது என்ன நடக்கும்? கும்பராசினர் தந்தையோட உடல்நிலை மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டாவே போதும். தாயாரோட உடல்நிலை தேறி வரும். தாயார் உடல்நிலை ஏற்கனவே படுத்திருக்காங்க, இப்ப எந்திரிச்சு வருவாங்கன்னு கேட்டா எந்திரிச்சு வந்துருவாங்க, அதுல எல்லாம் மாற்றம் இல்லை. ஆனா தந்தையோட உடல்நிலை சற்று பாதிப்பு, பெரிய லெவல்ல பாதிக்காது, சற்று பாதிப்பு. அதுவும் அந்த மூத்திர பை போற பகுதி, கழிவு பகுதி, வாயில பிரச்சனை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். வாய் பிரச்சனை, இந்த அஜீரண கோளாறு சம்பந்த பிரச்சனை, மலக்குடல் சார்ந்த பிரச்சனை, மூத்திர பகுதியெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். யாரு? கும்பராசினரின் தந்தை. கும்பராசியோட தந்தை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவனமா பார்த்துக்கங்க. அது அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கணக்குல எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிட்னி சார்ந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஹெவி டோசேஜ் டேப்லெட்லாம் நீங்க எடுத்துக்க கூடாது. கும்பராசினரின் தந்தை, இதனாலே ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம். மற்றபடி தனிப்பட்ட கும்பராசி எனக்கு சொல்லுங்க அப்படின்னா எந்த பாதிப்புமே இல்லை. ராசியாதிபதி ஆட்சி, 7ஆம் அதிபதி ராசிக்கு வரார். திருமணம் ஆகாதவராக இருந்தா திருமணம் ஆகிற யோகம் வரும். அதாவது 7ஆம் அதிபதி பெண் உங்களை தேடி வருகிறார், இல்ல ஆண் உங்களை தேடி வருகிறார். திருமண அமைப்பு ஜனனகால ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா இந்த நேரம் திருமணம் நடக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்காண்டி எதிர்பார்த்திருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கும். எந்த குறையுமே இல்லை இந்த மாசம் கும்பராசினருக்கு, தந்தையாருடைய உடல்நிலையை தவிர. அதே மாதிரி சேர்த்து வைக்க நினைக்க மாட்டீங்க. இந்த நேரத்துல பணத்தை சேவிங்ஸ்ல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. கண்ணா பின்னாடி எடுத்து செலவு பண்ணுவீங்க. அதை நீங்க கொஞ்சம் பாத்துங்க. தொழில் துறையில நல்லா இருக்கும். வேலையாட்களை மட்டும் நம்பாம நீங்களும் ஒரு ஆளா அதுல போய் நின்னீங்கன்னா நல்லா இருக்கும். குடும்பம் கொடுத்தனமா வாழ்றேன், தொழில்துறை எப்படிங்க இப்படி வேலையை நான் போய் நிக்க முடியும்? காலில இருந்து சாயங்காலம் வரை தொழில இருங்க. சாயங்காலத்துக்கு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும் லைஃப். இவ்வளவுதானே. அதே மாதிரி வேலைக்கு போவாங்க பாத்தீங்களா, காலைல 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வர்றவங்க, இவங்களுக்கெல்லாம் உண்மையிலே சூப்பர் நேரம். அரசு அதிகாரிகளாக இருக்கும் கும்பராசியினராக இருந்தால் உண்மையிலே இது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். எதிரிகள் உங்களிடம் பணிவார்கள். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க பூரா உங்களுக்கு பணிவாங்க, இவங்களோட எதிரிகள் பணிவாங்க. பிரச்சனை இல்லாம முன்னோக்கி வருவீங்க. ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பே கிடைக்கலாம். நான் லாம் தான் சொல்றேன். ஏன் தெரியுமா? இந்த பதவி உயர்வு ப்ரொமோஷன் எல்லாம் 11ஆம் இடத்தை சார்ந்தது. 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இருக்கிறதுனால அதுவும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வராரு. அப்படிங்கும் போதுல ப்ரொமோஷனுக்கு உங்க பேரு போயிடும். அதுலதான் மாற்றம் இல்லை. கிடைக்குமாங்கிறது ஜனனகால விதி அமைப்பை பொறுத்துதான். ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லாட்டி ப்ரொமோஷனுக்கு உங்க பேர் செலக்ட் ஆயிரும். அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை.
கிடைக்குமாங்கிறது தான் டவுட் அப்படிங்கிற தன்மையில கொண்டு போகும். ஏன் இந்த கிடைக்குமாங்கிற டவுட்டு? குரு சுக்கிரன் பரிவர்த்தனை 3, 4 2ஆம் இடத்தோட பரிவர்த்தனை. இதே 11 4ஆம் இடத்தோட பரிவர்த்தனையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். ஏன் இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கலாம். அதே மாதிரி நீதித்துறையில இருக்கவங்க உங்களோட கேஸ் ஜெயிக்கும். நீங்க எவ்வளவு பெரிய பெரிய கேஸை ஹேண்டில் பண்றேன்னு தோக்குற மாதிரி உள்ள கேஸை ஹேண்டில் பண்றேன்னு சொன்னாலும் இந்த மாசம் உங்களுக்கு ஜெயிக்கலாம். அதே மாதிரி சொத்து ரிலேட்டடா பிரச்சனையில இருக்கீங்களா, இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். பாதங்கிறதுக்கான வேலையே இல்லை உங்களுக்கு. சொத்து ரிலேட்டடாவோ பொருளாதார ரீதியாவோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ தொழில் சம்பந்த விஷயங்களோ எங்கேயுமே பிரச்சனை இல்லை. ஆனா தந்தையாருடைய உடல்நிலை கவனம். அதே மாதிரி யாருக்கும் பணம் தானம் தர்மங்கிறத நீங்க பண்ண இந்த மாசம் நினைக்க மாட்டீங்க. அதெல்லாம் உங்களோட இதுதான். தான தர்மம் பண்றது கோயில் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விஷயம். அதெல்லாம் வராது. இந்த சமயத்துல கொஞ்சம் பாதிக்கும் அப்படிங்கறத சொல்றேன். மற்றபடி வேற என்ன? கும்பராசினருக்கு எந்த வயதினருக்கு பாதிக்கும்? இந்த காலேஜ் போவீங்கல்ல அவங்களுக்கு பாதிக்கும். எப்படி? 9ஆம் அதிபதி சுக்கிரனோட ராகு உச்சமடைந்து சேர்கிறார். அப்ப என்ன நடக்கும்? படிப்பும் நல்லா இருக்கும், சம்பந்தமே இல்லாத வேலைகளும் நல்லா இருக்கும். காலேஜுக்கு போனா படிக்க மட்டும்தான் போகணும்னு நினைக்க மாட்டீங்க. 4 பேரை பார்ப்போம், பேசுவோம், பழகுவோம்ங்கிற தன்மையெல்லாம் வரும். அது பெற்றவங்களா இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பாதிப்பு தான். உங்க மனநிலைக்கு இந்த வயசுக்கு நீங்க யோசிச்சீங்கன்னா அது பாதிப்பா தெரியாது. பெற்றவங்க மனநிலை யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு பாதிப்பு. அதான் நீங்க பாத்துக்கங்க. அதெல்லாம் உங்களுக்கு பர்சனல். அதை நான் பேசக்கூடாது. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரம் சொன்னேன்ல, சொத்து ரிலேட்டடா எனக்கு நல்லபடியா கேஸ் அமையுமா இதெல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா? உங்களுக்கு தான் நல்லபடியா சக்சஸாவே முடியும். கேஸ் உங்களுக்கு சாதகமா முடியும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா கேஸ் உங்களுக்கு சாதகமா முடியும். அதே மாதிரி பிரிஞ்சு போன தம்பதிகளா இருந்தா சேருவீங்க. என் ஒய்ஃபோட நான் சண்டை போட்டுக்கிட்டேன் சார், பிரிஞ்சு போயிட்டேன் சார், இந்த நேரத்துல சேருவீங்க. அதே மாதிரி தாய் தந்தையருடைய உடல்நிலை நல்லா இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தாயோட உடல்நிலை தந்தையோட உடல்நிலை நல்லா இருக்கும், பாதிக்காது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தான் தந்தையோட உடல்நிலை பாதிக்கும். அதே மாதிரி தொழில் துறை தொடங்கலாமான்னு கேட்டா இந்த நேரத்துல அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தொடங்கலாம். அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பரா இருக்கும். லோன் வாங்கி தான் நான் ஒரு வேலையை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லோனே சாங்ஷன் ஆகும், எந்த பாதிப்பும் இல்லை. எதிரிகள் உங்களிடம் பணிந்தாக வேண்டும். உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்க உங்கள்கிட்ட பணிந்தாகவே வேணும். உங்க கண்ட்ரோலுக்கு எல்லாம் வரும். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு இல்லை, நல்லபடியாவே இருக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்னேன்ல, சதய நட்சத்திரக்காரர்கள் பள்ளி பருவ வயதில் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாலும் இல்ல பருவ வயதுல தான் காலேஜுக்கு போவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் ஆணா இருந்தால் பெண்களிடம், பெண்ணா இருந்தால் ஆண்களிடம் கவனம். தேவையில்லாம எந்த விஷயத்திலையும் ஈடுபட வேண்டாம். யாராவது அங்கே கூப்பிடுறேன் இங்கே கூப்பிடுறேன்னு சொல்லி அப்புறம் என் வாழ்க்கையை இழந்துட்டேன் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறதே வேண்டாம். ஏன் இவ்வளோ இதா சொல்றேன்னா, ராகு ஏமாத்துற கிரகம். நீங்க ஏமாத்திருக்கீங்களா ஏமாந்துருக்கீங்களாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். மேக்சிமம் கவனமா இருங்க. உங்க நட்சத்திராதிபதியோட தான் உச்ச சுக்கிரன் சேர்றாரு. எங்கே சேர்றாரு? 2ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துல இருந்து எந்த இடத்த பார்ப்பாரு? 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. இந்த பெண்கள் சார்ந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் சிம்மராசினா, 2வது கும்பராசி, 3வது தான் மகர ராசி. கும்பராசினா ரொம்ப கவனமா தான் இருக்கணும். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ரகசியமா ஏதாவது தொடர்பு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் உங்களை கெட்ட விதமா பேசணும்னு என்னோட நினைப்பு இல்லைங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எரியும். யாராவது உங்களை மைண்ட் வாஷ் பண்றாங்களா? ஆனா இருந்தால் பெண்களா இருந்தால் பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசுறாங்களா? இந்த மாதிரி பண்ணலாம் ஜாலியா இருக்கலாம் ஆகா ஓகா அப்படின்னு சொல்றாங்களா? கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, காதுல கூட வாங்காதீங்க. உங்க லைஃப் ஸ்டைல நீங்க பாருங்க. ஏன்னா சுக்கிரன் எந்த வேணாலும் செய்யும். ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்குற மாதிரி ஏமாத்திட்டும் போயிடும், சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டும் போயிடும். நல்லா ஸ்டடீஸ்ல பயங்கரமா போயிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளால பாதிக்கப்படும். எதிர்பாலினத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் இந்த பிப்ரவரி மாசத்துல சதய நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே. சதய நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரர்கள் தான் எதிர்பாலின விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். மற்றபடி கூட பெரிய அளவுல மற்ற நட்சத்திரக்காரங்கள் 25மே கூட பெரிய அளவுல பாதிப்பு வராது. இந்த ராகு சம்பந்தப்பட்ட இந்த 2 நட்சத்திரம் தான் கவனமா இருக்கணும். வேற எந்த நட்சத்திரமும் இல்ல. ஃபர்ஸ்ட் சதயம், ஃபர்ஸ்ட் மகம், 2வது சதயம், அந்த மாதிரி சொல்றேன். கவனமா பாத்துக்கோங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கையா இருந்தா சதய நட்சத்திரம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதே மாதிரி மக நட்சத்திரம் சூப்பரா இருக்கும். குடும்ப வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். குடும்பத்தை தாண்டி ஒரு வேலைக்கு போனீங்கன்னா பாதிப்பு உண்டாகும். அது நீங்க தான் பார்க்கணும்.
இப்ப பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரங்க திருமண வாழ்க்கையில இருந்து நான் விலகுறேன், டைவர்ஸ் ஆகுறேன், இந்த நேரத்துல அது கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்கும். இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பும் நிகழும். இன்னும் சொல்ல போனா இரண்டாம் திருமணத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் டைவர்ஸே நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி பேக்கப் ஒன்று எடுத்து வச்சுட்டு தான் எல்லா வேலையும் பார்ப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும். அதெல்லாம் வேண்டாம். என்னை பற்றி நெகட்டிவா சொல்லணும், நெகட்டிவான ஒரு விஷயத்த பாசிட்டிவ்ங்கிற மாதிரி சொல்லணுங்கிறது கூடாது. அந்த மாதிரி உள்ள வாழ்க்கையே வேண்டாம். ஒருத்தர் தான் நமக்கு, மனைவி கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் இந்த நேரத்தை. நீங்க மற்ற 2 நட்சத்திரக்காரர்களும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நீங்க அனுசரிக்க மாட்டீங்க, சண்டை போடுவீங்க. நான் சொல்றதை நீங்க கேட்கணும்னு முடிவு பண்ணுவீங்க. குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல பூதகாணி எனர்ஜி வேண்டாம். ரொம்ப ஜூம் பண்ணி எல்லாம் பார்க்க வேண்டாம். ரொம்ப இவன் மைனூட்டா இவன் இப்படித்தான் போகணும், நூல் பிடிச்சி இழுக்கிறேன்னு ஒரு அளவுக்கு மேல நம்ம நூலை இழுத்தோம்னு வச்சுங்க, நூலை அறுந்து போயிடும். யாரையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சாதாரணமா போங்க, நிதானமா போங்க. மற்றபடி பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. தொழிலா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், எந்த துறையில வேணாலும் நீங்க வேலை பாருங்க, அதெல்லாம் சரி. இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு. என்ன சொல்ல போனா இந்த பேங்க் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். ஏன்? உங்க நட்சத்திராதிபதி பரிவர்த்தனை, ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க நட்சத்திராதிபதி பரிவர்த்தனை, ப்ரொமோஷன் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் சொன்னேன். பொருள் வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாம யாரையும் நீ இப்படித்தான் இருக்கணும், பெர்ஃபெக்ஷனா எதிர்பார்க்காதீங்க. ஒரே விஷயம், ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு, அப்படிங்கிறேன். வேற எதுவும் இல்லை. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனையா இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.